ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அம்மா செய்கிற தக்காளி சாதம் எப்போவுமே சூப்பராக இருக்கும். ஸோ அம்மாவை செஞ்சு தர சொல்லியிருந்தேன். நானே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு இல்லை, 4-3 கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா தான் அதோட புளிப்பு டேஸ்ட்டுக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும். நான் எனக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் புதினா கொஞ்சம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணதும் வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் எடுத்துக்கோங்க. நாம் இப்போ பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேஸ்ட்டுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்பைசஸ் போடலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதுக்கு மேலே குக் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி இலை ப்ளஸ் பிரியாணி ஸ்பைசஸ் பேக்கெட்டில் இருக்கும்ல, அதுதான் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகி வர ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயத்தோடு சேர்த்து அந்த பிரியாணியோட ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வதங்கி வரும். இந்த டைமில் நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸில் இது நல்லா ஒரு மாதிரி ட்ரையாக ஃப்ரை ஆகிடும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருந்தால் போதும். நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா தக்காளியை மர்ஜ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துனா தக்காளி நல்லா வதங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பிரியாணி மசாலா மஞ்சத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால எனக்கு காரம் போதுங்கிறதுனால நான் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதை கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கி வந்துட்டால் ஓகே. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்னு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி நீங்கள் ஆல்ரெடி குக்கரில் ரைஸ் வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண உடனே நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த தண்ணி நல்லா கொதித்து வரும். அந்த டைமில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்து அதை ஒரு கிளறு மட்டும் கிளறிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். அரிசியும் நல்லா ஒரு கொதி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம். உப்பு காரம் எது கம்மியாக இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம்.
தக்காளி சாப்பாடு, காய் சாப்பாடு இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் ஒரு கல் உப்பு சேர்த்து போட்டிங்கன்னா தான் ஆக்சுவலாக சாப்பாடு நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குக்கரை மூட போகிறோம். அதனால லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழியறதுக்கு ஆக்சுவலாக இது ஒரு நல்ல டெக்னிக்கு. விதையெல்லாம் மேலேயே தங்கிடும், ஜூஸ் மட்டும்தான் உள்ளே போகும். நான் என்ன பண்ணேன், கை தவறி லெமனை உள்ளே போட்டுட்டேன். அதனால் அம்மா எடுத்துகிட்டு அவங்களே புழிஞ்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே புழிஞ்சு விட்டுட்டாங்க. இந்த மாதிரி புளியறதுனால உங்களுக்கு அந்த விதை கொட்டை எல்லாமே மேலேயே நின்றும். நம்ம அதுக்காக லெமன் புளியறதை வந்து தேடி எடுக்கணுங்கிறது இல்லை. லெமன் புழிஞ்சு விட்டுட்டு ஒரு கிளறிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா விசில் வரட்டும். விசில் வந்ததுக்கப்புறமா எடுத்து சாப்பாடை பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதோட இந்த வத்தல் வறுத்து வச்சு தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்டுக்கிட்டோம். எங்களுக்கு இந்த வத்தல் ரொம்பவே பிடிக்கும். எங்கள் வீட்டு சாப்பாடு உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.